குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டு மேக்ஸ் அல்ஜிப்ரா சாப்டர்லேருந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் 6x³ minus 30x² plus 60x minus 48 and 3x³ minus 12x² plus 21x minus 18. இந்த கொஷினுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத f of xன்னு எடுத்துக்கலாம். f of x equal to 6x³ minus 30x² plus 60x minus 48. இந்த ஈக்குவேஷனில் 6ன்றது காமனாக இருக்குது. ஸோ 6ஐ வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத எழுதிக்கலாம். 6ஐ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் x³ இருக்கும், மைனஸ் இதில் 5x² plus 10x minus 8 கிடைக்கும். அடுத்த ஈக்குவேஷனை g of xன்னு எழுதிக்கலாம். 3x³ minus 12x² plus 21x minus 18. இதில் காமனாக இருக்கிறது பாருங்கள், 3ன்ற நம்பர் காமனாக இருக்குது. 3ஐ வெளில எடுத்துகிட்டு மீதியை ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். x³ minus 4x² plus 7x minus 6. இப்போது இந்த நம்பரை விட்டுட்டு உள்ளே இருக்க பாலினாமியல்ஸ்க்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதில் ரெண்டாவதாக இருக்கிறத நம்ம உள்ளுக்குள்ளே எழுதிக்கலாம். x³ minus 4x² plus 7x minus 6. ஃபஸ்ட்டு இருக்கிறத வெளியில் வச்சுக்கலாம். x³ minus 5x² plus 10x minus 8. இப்போது இந்த பாலினாமியலை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ x³ minus 5x² plus 10x minus 8ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறோம். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப x³ கேன்சல் ஆகிடும். இங்கே x² minus 3x plus 2 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த x² minus 3x plus 2ன்றதை வெளில போட்டுட்டு இதில் இருக்கு இல்லையா, வெளில வச்சுருக்கிறத தூக்கி உள்ளே போட வேண்டியதான். x³ minus 5x² plus 10x minus 8. இப்போது இங்கே பாருங்கள் x³ இருக்குது, இங்கே நம்மள்ட்ட x² தான் இருக்குது. ஸோ இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு x³ வரும். இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப x³ minus 3x² plus 2x நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்போ இந்த x³ கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x² plus 8x minus 8 கிடைக்கும். திரும்பவும் இதை மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு மைனஸ் 2x² மைனஸ் 6x மைனஸ் 4 கிடைக்கும். இந்த இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். ஃபைனலாக 2x மைனஸ் 4 கிடைக்கும். இந்த ரெண்டுலேயும் காமனாக 2 இருக்குது. அதை வெளில வச்சுட்டு மீதியை எழுதுகிறோம் உள்ள x மைனஸ் 2. இப்போது இந்த x மைனஸ் 2வை வெளில போட்டு இங்கே இருக்க x² மைனஸ் 3x ப்ளஸ் 2வை உள்ளுக்கு வைக்கிறோம். இப்போது நம்மளுக்கு x² கிடைக்கணும். ஸோ இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ x² மைனஸ் 2x கிடைக்குது. இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் x ப்ளஸ் 2 கிடைக்கும். இந்த இதை திரும்பவும் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் x ப்ளஸ் 2. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 0 கிடைக்குது. ஃபைனலாக நமக்கு 0 தான் வரணும். ஹியர் கெட் 0 ஆஸ் ரிமைண்டர். ஓகே, இப்போது நம்ம ஏற்கனவே 6ஐயும் 3ஐயும் வெளியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 3க்கும் 6க்கும் ஜிசிடி போட்டோம்னா 3 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிசிடி ஆஃப் 6x³ minus 30x² plus 60x minus 48 and 3x³ minus 12x² plus 21x minus 18க்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 3 into x minus 2 இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.